ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல இருக்கக்கூடிய 8th சம் தான் ஓகேங்களா. ஸோ 8th சம் பாருங்கள். 3 + k, 18 - k, 5k + 1 are in AP. Then find k. Kவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாம் ஏபியில் இருந்தால் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஏபியில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா term 2 - term 1 = term 3 - term 1 ஓகேங்களா. ஸோ அப்போ நான் அதை தான் எழுத போகிறேன். ஸோ ஏபி அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் 1 = term 2 - term 1 ஓகேங்களா. ஸோ எடுத்து எழுதிக்கணும். term 1 = 3 + k, term 2 = 18 - k, term 3 = 15 - k. ஸோ d1 = term 2 - term 1, 18 - k minus 3 + k. ஸோ 18 - k, இந்த மைனஸ்ன்றது காமன் டு 3 அண்ட் k. ஸோ அப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3 - k. 18 - 3 நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். அடுத்து இந்த வேரியபிள் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். 18 - 3 15, -k -2k. ஸோ இது வந்து D1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு D2 கண்டுபிடிக்கணும். D2 = term 3 - term 2. ஸோ term 3ன்றது 15 + k. சாரி 5k + 1 ஓகேங்களா. ஸோ நான் மாற்றிடுறேன். 5k + 1, 5k + 1, 5k + 1 term 3 ஓகேங்களா. மைனஸ் term 2ன்றப்ப 18 - k. ஸோ 5k + 1 அப்படியே எழுதுகிறேன். மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு +18 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +k ஓகேங்களா. ஸோ கேவையும் ஆட் பண்ணுறேன். 5k + k + kனா 1kன்னு அர்த்தம். ஸோ அப்போ 6k. 1 - 18 - 17. ஸோ இது D2 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏபி அப்படின்னாலே கண்டிஷன் என்ன, D1 = D2 ஓகேங்களா. ஸோ அப்போ D1க்கு வந்து 15 - 2k = D2 வந்து 6k - 17. ஸோ நம்பர்ஸை ஒரு பக்கமும் வேரியபிளை ஒரு பக்கமும் கொண்டு போகிறேன். இந்த -17 அந்த சைடு கொண்டு வரும்போது 15 இருக்குது. -17 இந்த சைடு வரும்போது +17 ஈக்குவல் எழுதி -2k அந்த சைடு போகுது. ஸோ ஆல்ரெடி 6k -2kன்றப்ப +2k ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 32 = 6 + 2 8k. 8k = 32. அப்போ k = 32. இந்த 8க்கு வந்து டிவைடில் வரும். 32/8 4 ஓகேங்களா. ஸோ k = 4 அப்படின்றது தான் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் கேவோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே ஏபின்னு வேறு கண்டிஷன் கொடுத்ததுனால ஏபினாலே நம்மளுக்கு 2 நம்பருக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ D1 = D2 ஓகேங்களா. D1ன்றது term 2 - term 1, D2ன்றது term 3 - term 2 ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி அதை ஈக்குவல் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் k = 4.